யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. ராகுல் காந்தி வந்து தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு. திமுக வந்து ரொம்பவே கதறி போயிருக்கு. ரொம்ப பதட்டத்திலையும் பயத்திலையும் இருந்துட்டு இருக்கு. என்னடா அது இப்படி நடக்கும்போது இந்த மாதிரி விஷயம் நடந்தால் நம்ம என்ன ஆகுறது, 2024 வந்து விஜய் வந்து ஆட்சிக்கு வந்துடுவாரு அப்படின்னு வந்து திமுக ஒரு பக்கம் வந்து பயத்திலையும் பதட்டத்திலையுமே இருந்துட்டு இருக்கு. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா வந்து நம்ம தளபதி விஜய் வந்து டிவிக்கு ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ வந்து தனிச்சு தான் நினைக்க போறாரு. 2026 இன்னும் 4 மாசம் தாங்க இருக்கு. எலெக்ஷன் வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஒரு 35% வந்து வாக்கு சதவீதம் நமக்கு வந்து இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3% வந்து எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஆட்சி அமைக்கிறது உறுதி. ஸோ நிறைய கூட்டணி கட்சிகள் நிறைய தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் வந்து அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், மற்ற கட்சிக்காரங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து தாவைகள் வந்து இணையணும். விஜய் முன்னிலையில் வந்து விஜய் கட்சியில் வந்து இணையணும். ஏன்னா அடுத்த எதிர்காலம் அப்படின்றது வந்து விஜய் கட்சி தான். ரசிகர்கள் ஆதரவு அதிகமாக இருக்கு, மக்களோட ஆதரவு அதிகமாக இருக்கு, பெண்களோட அதிகமாக ஆதரவு இருக்கு அப்படின்றது வந்து நிறைய கட்சிக்காரங்க வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணையறது வந்து ரொம்ப தயாராக இருந்திருக்காங்க. செங்கோட்டையன் கூட இப்போ ரீசெண்டாக இணைஞ்சிருந்தாரு. காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகின காளியம்மாள் வந்து ஜனவரி மாதம் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைய போறாங்க. நிறைய கட்சிக்காரங்களா இருக்கட்டும், நிறைய பெண்கள் அப்படின்றவங்க வந்து இணைய போறாங்க. ஸோ அப்படிதான் வந்து காங்கிரஸ் பற்றின பேச்சு அப்படின்றது வந்து ரொம்ப நாள் வந்து போயிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தில் வந்து காங்கிரஸ் இணைய போகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து தமிழ்நாடு காங்கிரஸில் இருக்க செல்வ பெருந்தகை வந்து அதெல்லாம் கிடையாதுங்க, நாங்கள் வந்து திமுக தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போதாங்க வேற மாதிரி ஒரு சம்பவம், ஒரு ட்விஸ்ட் அப்படின்றது வந்து நடந்துட்டு இருக்கு. இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் தான். நான் அது என்னன்றது முதல்ல சொல்றேன். என்ன விஷயம் அப்படின்னா வந்து இப்போ தமிழ்நாடு எலெக்ஷன் மட்டும் கிடையாதுங்க. காங்கிரஸ் கட்சிக்காரங்க வந்து தமிழ்நாடு மட்டும் பார்க்கல, ஆந்திராவையும் பார்க்குறாங்க, தெலுங்கானா பார்க்குறாங்க, மெயினாக வந்து கேரளாவை பார்க்குறாங்க, பாண்டிச்சேரியுமே வந்து பார்க்குறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட வந்து கூட்டணி வச்சு இந்த எலெக்ஷன் வந்து சந்திக்க போறதுன்றது வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா வந்து கேரளாவில் வந்து தளபதி விஜய் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாப்புலரா இருந்துட்டு இருக்காரு. அங்கேயுமே வந்து விரித்தனமான ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ தளபதி விஜய் வந்து அங்கே போய் வந்து ஓட்டு கேட்கறதா இருக்கட்டும், அது மட்டும் கிடையாது, கர்நாடகாவா இருக்கட்டும், ஆந்திராவா இருக்கட்டும், அங்கேயுமே கூட வந்து தளபதி விஜய் வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ மொத்த சவுத் இந்தியாவுமே வந்து விஜய் வச்சு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மொத்த சவுத் இந்தியாவே வந்து விஜய் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஜெயிச்சிடலாம். அது மட்டும் கிடையாது, பாண்டிச்சேரியில் கூட வந்து தளபதி விஜய், அதாவது தமிழக வெற்றி கழகமும் காங்கிரஸும் வந்து கூட்டணி வச்சு முதலமைச்சர் வேட்பாளராக வந்து நாராயணசாமி வந்து அறிவிக்க போறதா சொல்றாங்க. ஸோ கேரளாவில் வந்து பிரியங்கா காந்தியை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தலாம். தமிழ்நாட்டில் வந்து தளபதி விஜய், பாண்டிச்சேரியில் வந்து நாராயணசாமி, அதே மாதிரி கர்நாடகா, ஆந்திரா எல்லா இடத்துலையும் வந்து தளபதி விஜய் வச்சு ஜெயிச்சலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ராகுல் காந்தி நினைச்சிட்டு இருக்கதா வந்து சொல்றாங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் தாங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு சில மட்டும் தான் வந்து திமுக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் மெஜாரிட்டியா எம்பியா இருக்கட்டும், எம்எல்ஏக்களா இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சிக்காரங்க எல்லாமே வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வந்து இதுக்கான அபிஷியல் அறிவிப்பு வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தில் வந்து காங்கிரஸ் கட்சி இணையது வந்து ஜனவரி 15ஆம் தேதி வந்து அபிஷியலா வந்து ராகுல் காந்தி வந்து சொல்லுவாரு. அது வரைக்கும் வந்து சீக்கிரட்டா இந்த விஷயங்கள் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை வந்து தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் அப்படின்றது இணைஞ்சிச்சுன்னா கண்டிப்பா வந்து நம்ம தான் வந்து ஆட்சி அமைப்போம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அபிஷியலான அறிவிப்பு வரும், வந்துச்சுன்னா வந்து நம்ம சேனல் நான் அப்டேட் பண்றேன். ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மறக்காம வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. தேங்க்யூ.